உலகம் முழுமைக்கும் வாழும் எம் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இப்போது வந்துட்டு நம்ம சந்திக்க போகிறது வந்து தம்பி கோகுல் என்கிற குட்டி சீமான். இவர் பார்த்திங்கன்னா வந்து கல்லூரியில் வந்து சீமானின் முழக்கங்களை முழங்கிய மாணவன்னு சொல்லிட்டு ஒரு வைரல் வீடியோ போச்சு. அதில் வந்து தம்பி தான் வந்து பேசியிருக்காரு அந்த கல்லூரி வகுப்பறையில். தம்பி வணக்கம், எப்படி இருக்கீங்க? இப்போது பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேர் ஸ்டைல்லாம் வச்சு பார்க்கும்போது வந்துட்டு தாவேக்கா மாதிரி வந்துட்டு ஒரு கட்சியில் இருந்திருப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் வந்து நாம் தமிழரில் பயணிக்கிறீங்க, என்ன காரணம்? நான் இன்னொரு விஷயத்தையும் வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து திமுக கழக இளம் பேச்சாளர்களில் தேர்வாக வேண்டிய ஒருத்தனா. நான் ஒருவேளை அங்கே போயிருந்தா நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டங்களில் பேசுகிற மாதிரி அங்கே பேசியிருந்தா ஒரு மேடைக்கு குறைஞ்சபட்சம் எனக்கு 10,000, அதிகபட்சம் 15,000. எங்கூட தேர்வு ஆனவங்க இப்போ வரைக்கும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நான் போகலை. அப்படிப்பட்ட நான் வந்து வருமானம் அப்படின்னு நினச்சிருந்தா நான் என்றைக்கோ போயிருந்திருப்பேன். ஆனால் சீமான்ற ஒரு மனுஷனை பின்பற்றி இனமான முக்கியம் அப்படின்னு நினச்சதுனால தான் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறேன், இனிமேலும் பயணிக்கணும். இப்போது இன்றைக்கி இருக்க இளம் தலைமுறை பிள்ளைகள் வந்துட்டு விஜய் போன்ற ஒரு வளர்ந்த நடிகர்கள் பின்னால் போகும்போது நீங்கள் இவ்வளோ தூரம் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்க என்ன காரணம்? இப்போ வந்து அதிகமாக அண்ணன் சீமான் மேலே அவங்க வைக்கிறது என்னென்னா, அண்ணன் சீமான் வந்து மாற்றி மாற்றி பேசுவார், அண்ணன் அப்படி இப்படி அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், சீமான் ஒரு புரட்சியாளன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இங்கே ஆரியமும் திராவிடமும் வந்து தமிழர்களுக்குள்ள சண்டையை முகச்சு விட்டு பிரித்து வச்சிருந்துச்சு. பிரித்தாளும் சூழ்ச்சின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி நாங்கள் பிரிஞ்சு கிடந்தோம். எப்படின்னா, பறையராகவும் படையாச்சியாகவும் பிரிஞ்சுருந்தோம், தேவராகவும் தேவேந்திரராகவும் பிரிஞ்சுருந்தோம். செந்தமிழன் சீமான் அப்படிங்கிற மானத்தமிழ் மறவன் வந்து தெற்க தேவரும் தேவேந்திரரும் ஒன்றா இருந்திருந்தா, வடக்க பறையரும் படையாச்சியும் ஒன்றா இருந்திருந்தா, ஏதுரா ஜெயலலிதா ஏதுரா கருணாநிதின்னு கேட்டு சொந்த இரத்தங்களுக்குள் யுத்தத்தை முகைத்து அதில் வழிகின்ற இரத்தத்தை நக்கி குடிக்கும் ஓநாய்களாக இந்த திருட்டு திராவிடர்கள் திரிகிறார்கள் அப்படிங்கிற கேள்வியை எங்களுக்குள்ளே எழ வச்சு சாதி மதங்களால் பிரிந்து கிடந்திருந்த இந்த தமிழ் சமூகத்தை நாங்கள் தமிழர்கள் அப்படின்ற மனப்பான்மையை தமிழ் தேசிய சித்தாந்தத்தால் கட்டமைச்சு ஒன்று சேர்த்துனோம். அதனால நான் சொல்லுவேன், சீமான் புரட்சியாளன். அதுக்காகத்தான் சீமான் கையை பிடிச்சி நாங்கள் பயணிச்சிட்ருக்கோம். இப்போ நீங்கள் தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் மாணவர் பாசறை தரப்பில் இப்போ நாம் தமிழரில் உங்களோட செயல்பாடுகள் என்னென்ன? நான் ஆரம்பத்தில் நான் வந்து கல்லூரி 3ஆம் ஆண்டு இப்போ தான் அண்மையில் முடிச்சிருக்கேன். எங்ககிட்ட வந்து தொடர்ச்சியாக எழுந்த புகார் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லூரியில் அத்தியாவசிய தேவையான தண்ணீர் வரலை அப்படின்னு. அதனால் கல்லூரியில் படிக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மாணவர் பாசறை உறவுகள் நாங்களாம் ஒன்றிணைஞ்சு தாராபுரத்தினுடைய முன்னாள் அமைச்சர், மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அம்மையார் கயல்விழி செல்வராஜ் அவர்களிடத்தில் பல தடவை போய் அவங்க வீட்டு முன்னாடி வீட்டு வாசலில் நின்று அவங்கக்கிட்ட மனு கொடுத்து அந்த கல்லூரிக்கு தேவையான தண்ணீரையும் அடிப்படை வசதிகளையும் செஞ்சு கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லை, கோனோ கார்பஸ் அப்படிங்கிற ஒரு ஆபத்தான மரத்தை பற்றி இப்போது நிறையா சமூக வலைதளங்களில் வந்துட்டுருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே தாராபுரத்தினுடைய சுற்றுச்சூழல் பாசறையோட உதவியோட அந்த கோனோ கார்பஸ் மரத்தை நெடுஞ்சாலைகளை முழுக்கவும் அகற்றணும் அப்படின்னு சொல்லி மாணவர் பாசறையும் அண்ணன்மார்களும் அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மரங்களையெல்லாம் அகற்றிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒரு 2.5 டன் குப்பை குமிச்சு பல ஆண்டுகளாக குவிக்கப்பட்டிருந்தது. நாம் தமிழர் கட்சி உறவுகளோடு சேர்ந்து களத்தில் சாலை மறியல் பண்ணி 2 டன் குப்பைகளை ஒரே நாளில் அகற்ற வச்சுருக்கோம். இது மூலிமா நாங்கள் சொல்ல வர்றது என்னென்னா, ஆட்சி அதிகாரம் கையில் இல்லாததுக்கு முன்னாடியே இந்த பிள்ளைகளால் எவ்வளோ பண்ண முடியுது, அப்போ அதிகாரத்துக்கு வந்தால் எவ்வளோலாம் பண்ணுவோம் அப்படிங்கிறத மக்கள் தான் யோசித்து பார்க்கணும். தமிழ் தேசிய அரசியல்னாலே வந்து எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும். அரசியல்னாலே எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும் குடும்ப சூழலில். இப்போ உங்களோட வயதுக்கு நீங்கள் அரசியல் களத்தில் வந்து இருந்து களமாட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு எதிர்ப்புகள் இருந்திருக்கா? அப்படி ஒருவேளை எதிர்ப்புகள் இருந்திருந்தால் அதை நீங்கள் எப்படி கையாண்டிருக்கீங்க? நான் சொல்லப்போனால் என்னுடைய குடும்பமே வந்து பக்கா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை சேர்ந்தவங்க. நான் வீட்டுக்கு ஒரே பையன். அண்ணன் சீமான் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பார், இப்போ நான் விதைச்சிருக்கேன், என் பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலில் வந்து 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படிச்சுட்ருக்கான்,
அவன்லாம் வந்து வளர்ந்து வருவான் அப்படின்னு அன்னைக்கு அண்ணன் அன்னைக்கு சொன்ன நான் தான். என் பேச்சை கேட்டு அப்பா சீமான் அண்ணனை பார்த்து இன்றைக்கி என்னோடய சேர்ந்து அவரும் தமிழ் தேசிய சித்தாந்தம் தான் தமிழர்களுக்கு சரியான ஒரு தத்துவம் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு இன்னும் களமாடிக்கிட்டு இருக்காரு. அதாவது திராவிட குடும்பத்தில் இருந்து வந்துட்டு இப்போ தமிழ் தேசிய சித்தாந்தத்தில் உங்களை களமாட்டுறாரு. இப்போ நாம் தமிழர் கட்சியில் வந்துட்டு நீங்கள் களமாடிட்டுருக்கீங்க, பயணிச்சிட்ருக்கீங்க. இப்போ இந்த காலத்தில் நீங்கள் பயணிக்கும்போது உங்களோட தரப்பில், உங்களது நண்பர்கள் தரப்பில் எதிர்ப்புகளும் கேலி கிண்டல்களும் நிறையா வந்திருக்கும். அப்படி ஒருவேளை அந்த கேலி கிண்டல்கள் வந்திருந்தால் அதை வந்து நீங்கள் எப்படி கையாண்டுருக்கீங்க? அதுக்கு எப்படி ஒரு காட்டமான எதிர்ப்பாக கொடுத்துருக்கீங்களா, இல்லை வந்து ஆக்கப்பூர்வமான எதிர்வினை ஆற்றியிருக்கீங்களா தம்பி? நான் வந்து அரசியல் ஆசான் அப்படின்னு ஒரு மனுஷனை எடுத்துக்கிட்டேன்னா அது அண்ணன் சீமானவர் தான். அவர் அடிக்கடி சொல்கிற விஷயம் என்னென்னா, விமர்சனம் வேர்க்காமல் விளையாட முடியாது, விமர்சனம் இல்லாமல் வளர முடியாது, விமர்சனத்தை உரமாக்கு, அதில் உன் லட்சியத்தை மரமாக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சிக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய தொண்டர்கள், ஒரு அளவுக்கு அரசியல் புரிதல் உள்ள தொண்டர்கள் அப்படின்னு சொன்னால் திமுகவினுடைய தொண்டர்களை சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஆக சிறந்த அரசியல் புரிதல் உள்ளவங்க கூட எங்கூட விவாதம் பண்ண தயாராக இல்லை. ஆனால் இப்போ சமீப காலமாக தத்துவமில்லா தவிட்டு தற்குறிகள் தான் என்கிட்ட வாதம் அதிகமாக வைக்கிறதுக்கான காரணம். அவங்கள்ட்ட நான் சொல்லிக்கிறது என்னென்னா, நாங்கள் தனி மனிதனை தலைமையேற்கும் கோமாளிகள் அல்ல, சீமானின் தத்துவத்தை தலைமையேற்கும் போராளிகள். தாவேகா தவிட்டு தற்குறின்னு சொன்னீங்க. இப்போ வந்து அவங்கக்கிட்ட கொள்கை இல்லைன்னு சொல்ல வர்றீங்களா, இல்லை அவங்க அப்படி உங்ககிட்ட என்னென்ன உங்களோட கொள்கையை பற்றி, கோட்பாடுகள் பற்றி ஏதாவது கேட்டிருக்காங்களா? அப்படி வந்து ஏதாவது ஆக்கப்பூர்வமாக கேட்டிருக்காங்களா? கேட்டதை ஏதாவது நினைவு இருக்கா அவங்களுக்கு? ஆக்கப்பூர்வமான கேள்விகளை வந்து அவங்க முன் வச்சுருந்தாங்கன்னா நான் திருப்பி ஆக்கப்பூர்வமான பதில்களை சொல்லியிருந்திருப்பேன். ஆனால் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் தொடர்ச்சியாக எந்த மாதிரி கேள்வினா, நீங்கள் ஏன் இன்னும் உங்கள் வாக்கு சதவீதத்தை இன்னும் எண்ணலை, பூஜ்ஜியத்திலே இருக்குது, நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்ற ஒரு கேள்வி வைப்பாங்க. ரெண்டாவது, உங்கள் ஒன்றும் சீமானுக்கெல்லாம் வேறு வேலை இல்லையா, எப்போ பாரு லூசு மாதிரி மரத்தை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்ருக்காரு அப்படின்ற மாதிரி கேள்வி வைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, மனிதர்களுடைய அன்றாட வாழ்க்கையில் 2 அடிப்படையான விஷயம் அப்படின்னா, ஒன்று நீர், இன்னொன்று மரம். அதனால தான் சொல்லுவாங்க, பிறந்தோம் தொட்டில், நடந்தோம் நடைவண்டி, மணந்தோம் சந்தன மாலை, அடைந்தோம் சவப்பெட்டி, எரிந்தோம் சுடலை விறகு. மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான், மரம்தான் மரம்தான் மனிதன் மரத்தை மறந்தான். உண்ணக்கனி ஒதுங்க நிழல், உடலுக்கு மருந்து, உணவாக விருந்து, அழகு குடில், அடைய கதவு, ஆடத்தூளி, தடவத்தையிலம், தாளிக்க எண்ணெய். மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான், மரம்தான் மரம்தான் மனிதன் மரத்தை மறந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு இணங்க இன்றைக்கு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்திற்கு இணங்க அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை முன்னெடுக்கிற ஒரே கட்சினா அது நாம் தமிழர் கட்சி தான். அதை புரியாமல் இந்த ஈனப்பயிலுக ஒன்றை சீமானுக்கெல்லாம் வேறு வேலை இல்லை, மரத்தை கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்துட்ருக்கான்னு கேலி கிண்டல் பண்ணுறான். மறந்தான் மறந்தான் மனித அறத்தையும் மறந்தான், அப்படி தான் நம்ம சொல்லி ஆகணும் இந்த இடத்துல. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னா, எதனால் வந்துட்டு இப்போது தாவேக்கானாலே ஆகாதுன்ற மாதிரி வந்து அவங்கள போட்டு தாக்குன்னு தாக்குறீங்க. இப்போ நாம் தமிழரில் தாக்குறாங்க. சகோதரர் சாட்டை துரைமுருகன் ஆகட்டும், இன்னும் பிறர் ஆகட்டும், மேடையர்னாலே வந்து திட்டுறதுக்கு தாவேக்கா அப்படின்ற ஒரு கட்சி தான் கிடைச்சதா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் தலைவர் பாரு எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார், அவர் பாட்டுக்கு அமைதியாக போய் சட்டசபையில் உட்காந்து எந்திரிச்சு வர்றாரு, ஆனால் வந்து அவரும் உங்களை பற்றி எதுவுமே பேசுகிறதில்ல, நீங்கள் ஏன் வந்து எங்கள் தலைவரை திட்டுறீங்க, அப்போது நாங்கள் என்ன கொள்கையே அற்றவர்களா அப்படின்ற மாதிரி கேள்விகளை முன்வைக்கிறாங்க. பல மேடைகளில் அவங்களும் வந்து கொஞ்சம் காட்டமான வாதங்களை வந்து இப்போது பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பற்றி என்ன சொல்ல வர்றீங்க? நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதானா? நாங்கள் முழுமையாக தாவேக்காவை மட்டுமே எதிர்க்க கிடையாது. இந்த ரூட் மாஃபியா அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அவங்களாகட்டும், இல்லை இந்த தமிழக வெற்றி கழக தொண்டர்களாகட்டும், தொடர்ச்சியாக இப்போ ஒரு 1.5 மணி நேரம் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 20 நிமிஷம்தான் தாவேக்காவை பேசியிருப்பார். ஆனால் அதை மட்டுமே வெட்டி ஒட்டி பரப்பி அண்ணன் சீமான் ஆட்சிக்கு வராத இந்த தாவேக்காவை பார்த்து பயப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அவதூறை பரப்புனாங்க. ரெண்டாவது, இப்போ அதிகமாக அவங்க வந்து இப்போ ஆனந்தி ஜின்னு நினைக்கிறேன், அவர் கூட ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருந்தார், நம்மளை நாம் தமிழர் பிள்ளைகளை வந்து மறைமுகமாக குரங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவருக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அவர் ஒன்றை மறந்துட்டார்.
இந்த கரண்ட்டு கம்பம் மரம் அதிலெல்லாம் ஏறினது தாவேக்கா தொண்டர்கள் தான், நாம் தமிழர் பிள்ளைகள் இல்லை. அதனால் குரங்கு அப்படிங்கிற அந்த பேர் முழுக்க முழுக்க தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களுக்கு தான் பொருத்தமாக இருக்கும். நாங்கள் வன்னிக்காட்டு புலி, நான் எச்சரிக்கையாக சொல்லிக்கிறேன். இப்போது பொது மேடைகளில் வந்து இப்போ காட்டமாக விமர்சிக்கிறத பற்றி சொல்லியிருந்தோம். திரள் நிதி திருடர்கள் அப்படின்ற மாதிரி சில வன்மையான வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க. அதை பற்றி அதுக்கு உங்களோட பதில் என்ன? இந்த தமிழினத்திற்காக பல நல்ல விஷயங்கள், தமிழினத்தை காலங்காலமாக அடிமைப்பட்டு அல்லல் பட்டு சித்திரவதையை அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த தமிழ் சமூகத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு சீமான் கடந்த 15 வருஷமாக ஆக சிறந்த தத்துவங்கள், கொள்கை, கோட்பாடுகளை வகுத்து வச்சு களமாடிக்கிட்டு இருக்கார். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற கடைகோடி தொண்டன் அவருடைய மகன் வரைக்கும் தான் சேர்த்தி வச்ச காசை அவருக்கு கொடுக்குறோம். இந்த திரள் நிதியை பற்றி விமர்சிக்கிறவங்க அதிகமாக யார் விமர்சிக்கிறா அப்படின்னு பார்த்தா தாவேக்கா தொண்டர்கள் தான். அவங்க ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க. இப்போ ஜனநாயகன் படத்தில் வந்து 200 டிக்கெட்டை 1000 ரூபாய்க்கு அங்கங்கே விற்றுட்ருக்காங்க. அதெல்லாம் மறந்துட்டு திரள் நிதியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்த வெக்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் இருந்தால் முதல்ல அவங்களுடைய அண்ணனை, கட்சி தலைவரை, தமிழ்நாட்டு முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு கண்டிச்சுட்டு அதுக்கப்புறம் நாம் தமிழர் பிள்ளைகளை திரள் நிதியை பற்றி பேசிட்டோம், பதில் சொல்ல நாங்கள் ரெடி. நாம் தமிழர் கட்சி மேலே தொடர்ச்சியாக திரள் நிதி வாங்குகிறாங்க அப்படின்னு அவதூறு பரப்புகிற அற்பர்களுக்கு திரள் நிதிக்கும் பார்ட்டி ஃபண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் தெரியுமா அப்படின்னு கேள்வி கேட்டால் அவங்கக்கிட்ட பதில் இல்லை. நாங்கள் இத்தனை காலமாக இந்த திராவிடத்தினாலையும் ஆரியத்தினாலையும் சிக்கி சீரழிஞ்சு இப்போது தமிழ் தேசியத்தை வளர்க்கணும் அப்படின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக எங்கள் ஆத்தாள அப்பனும் கல் உடச்சி வேர்வை சிந்தி தான் ரத்தத்தையே வேர்வையாக சிந்தி சம்பாரித்த காசை தமிழ் தேசியம் வளரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் செலவு பண்ணுறது தான் நீங்கள் திரள் நிதின்னு விமர்சிக்கிறீங்க. ஆனால் உங்கள் கட்சியில் லட்சமாக பார்ட்டி ஃபண்டு அப்படிங்கிற பேரில் பல லட்சங்கள் வந்துட்டு இருக்குது. அதை பற்றி இந்த தாவேக்கா தொண்டர்கள் ஒருத்தர் பேச தயாரா அப்படின்னு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் இருக்கா?